வணக்கம், நான் கௌரி ஹைக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எலுமிச்சை ஊறுகாய் ரெசிபி. மருத்துவ குணம் கொண்ட ஸ்பைசஸ் ஐட்டத்தை கொண்டு தயாரித்த எலுமிச்சை ஊறுகாய். இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், செத்த மிளகாய், வெந்தயம், மிளகு, மஞ்சள் பவுடர், மிளகு பவுடர் என்று நிறைய விதமான ஸ்பைசஸ் ஐட்டங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட மிகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்படிப்பட்ட ஊறுகாயெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. இது மிகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எல்லா ஸ்பைசஸையும் கொண்டு நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து இந்த ரெசிபியை செய்கிறது. இது ஹோம்மேட் ரெசிபி. என்னுடைய ஒவ்வொரு ரெசிபியும் ஹெல்த்தியும் டேஸ்டியுமான ரெசிபிஸ். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எலுமிச்சங்காய்களை முதல்லே உப்பு போட்ட தண்ணீரிலே நன்றாக கழுவி எடுக்க வேணும். இந்த ஊறுகாய் நிறைய நாளைக்கு பழுதாகாமல் இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் கவனமாக செய்ய வேணும். இப்படி நீங்கள் உப்பு தண்ணீரில் கழுவி செய்யும்போது அந்த தேசிக்காயில் உள்ள கிருமித்தன்மைகள் எல்லாம் இல்லாமல் போவார். இப்போ தண்ணீரில் இருந்து தேசிக்காயை வெளியில் எடுப்போம். இனி ஒரு துணியில் இந்த தேசிக்காய் எல்லாத்தையும் ஒரு துளி தண்ணீரும் இல்லாமல் வடித்தெடுக்க வேணும். இப்போ ஒரு சுத்தமான துணியினால் இந்த தேசிக்காயில் நாங்கள் துடைத்தெடுக்க போகிறோம். துணியை நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை தண்ணீரில் அலசி எடுத்து காய விட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் தேசிக்காயை நீங்கள் கழுவி எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணீர் காயும் மட்டும் அவுட் சைடில் வைக்க வேணும். இது நீங்கள் அவுட் சைடில் வெயிலில் வைத்து காய விட்டு செய்கிற ஊறுகாய் இல்லை, வீட்டுக்குள்ளேயே வைத்து செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கழுவிட்டு ஒரு இடத்துல காய வைக்கலாம். 6 தேசிக்காய் எடுத்து 6ஐயும் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் 12 தேசிக்காய் நான் எடுத்திருக்கிறேன். அதில் 6 தேசிக்காய் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். 6 தேசிக்காய் யூஸ் பிழிந்து எடுக்க வேணும். ஈக்குவலாக எடுத்தீங்களேன்னு சொல்லிட்டேன்னா நல்லா. யூஸ் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, தேசிக்காய் தேவையான அளவு 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பேலன்ஸாக இருக்கிற 6 தேசிக்காய்களையும் யூஸ் பிழிந்து எடுக்கிறேன். யூஸ் பிழிந்து எடுத்ததன் பிறகு அந்த கோதுகளை அதே யூஸில் கொஞ்சமாக சேர்த்து இப்போ அரைத்து எடுக்க போகிறேன். தண்ணீர் சேர்க்கக்கூடாது. தேசிக்காய் கோதில் நிறைய சத்து இருக்கிறபடினால இப்படி பசையாக அரைத்தெடுக்க வேணும். எந்த பாத்திரத்திலும் தண்ணீர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணீர் இல்லாமல் தேசி புளியிலேயே நீங்கள் அந்த தேசி கோதுகளை அரைத்தெடுத்து இப்போ இந்த தேசிக்காயோடு சேர்த்து கொள்ள வேணும். அரைத்தெடுத்த பேஸ்ட்டை கட் பண்ணி வைத்திருக்கிற தேசிக்காய்க்குள்ளே சேர்க்கிறேன். இதில் பாவிக்கிற எந்த ஒரு பாத்திரத்திலேயும் தண்ணீர் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. கவனமாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. தண்ணீர் பட்டுதாக இருந்தால் பூஞ்சனம் கட்டிடுவார் ஊறுகாய். ஒரு கிழமை கூட நீங்கள் வைக்க மாட்டீங்க. தேசிக்காய் கோதில் தான் சத்தெல்லாம் இருக்குது. அதனாலே அந்த கோது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து தேசிக்காய் ஏற்கனவே பிழிந்து எடுத்து வைத்திருந்த யூஸிலே இந்த மிக்சியை அலசி எடுத்து ஊற்றுகிறேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். 1 கப் உப்பு எடுத்து லைட்டாக வறுத்தெடுக்கிறேன். உப்பு 1 கிலோ தேசிக்காய் சேர்த்தீர்களாக இருந்தால் 75 கிராமாவது உப்பு சேர்க்க வேணும். ஊறுகாய்க்கு உப்பு தான் முக்கியமானது. பவுடராக இப்படி இருந்தால் நல்லா. பவுடர் இல்லை கல் நீங்கள் பாவிக்கிறீங்களா இருந்தால் வறுத்து எடுத்துட்டு கொரண்டு அரைச்செடுங்க. அரைத்து எடுத்தால் சரியாக இருப்பார். இப்போ இந்த உப்பை இறக்கி ஆற வைக்க போகிறேன். ஆற வைத்திருக்கிற உப்பை இப்போது இந்த தேசிக்காயோடு சேர்க்கிறேன். மஞ்சள் இந்த கட்டி மஞ்சள் வேண்டணும். அந்த விரல் மாதிரி இருக்கிற மஞ்சள் அதுதான் நல்லா. அதை பவுடராக்கி எடுங்க. 5 கிராம் மஞ்சள் பவுடர். கடையில் வாங்கிய மஞ்சள் பவுடர் பாவிக்க வேண்டாம், அது பிரயோசனம் இல்லை. அது சும்மா கலர் தான். இது நீங்கள் வீட்டிலேயே எல்லா ஐட்டம்ஸும் இதுக்குள்ளே சேர்க்கிறது ஒரிஜினலாக நீங்கள் வீட்டில் தயாரித்து சேர்க்க வேணும்.
1 கிலோ தேசிக்காய்க்கு 150 ml வந்து நல்லெண்ணெய் சேர்க்க வேணும். 5 ml ஆவது இந்த மிக்ஸுக்கு சேர்க்க வேணும். தேசிக்காயில் உள்ள எல்லா பக்கமும் இன்சைட் எல்லாம் வந்து நல்லெண்ணெயும் உப்பும் சேரக்கூடியதாக இருக்க வேணும். அப்போ தான் இந்த தேசிக்காய் ஊறுகாய் வந்து பூஞ்சனம் கட்டாமல் இருப்பார். நிறைய நாளைக்கு வந்து 6-7 மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் பக்குவமாக வைக்கக்கூடியதாக இருப்பார். 10 நிமிடங்களுக்கு இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லா பாகத்திலையும் வந்து உப்பும் நல்லெண்ணெயும் சேர மாட்டார். உப்பு, மஞ்சள், நல்லெண்ணெய் இந்த 3 ஐட்டம்ஸும் கட்டாயம் வந்து ஊறுகாய்க்கு பாவிக்க வேணும். நிறைய நாட்களுக்கு ஊறுகாய் வந்து பழுதாகாமல் இருப்பதற்கு, பூஞ்சனம் கட்டாமல் இருப்பதற்கு இந்த 3 ஐட்டம்ஸும் கட்டாயம் பாவிக்க வேணும். ஊறுகாய்க்கு தேவையான ஸ்பைசஸை இப்போ வறுத்தெடுக்க போகிறேன். சூடாக இருக்கும் இந்த தாச்சிக்குள்ளே 10 ml நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இஞ்சி வந்து 3 துண்டுகள், 1 பஞ்ச் உள்ளி, 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கிறேன். அப்போ தான் வந்து ஓயிலுக்குள்ள வெடித்து பறக்க மாட்டார். ஹரி லீஃப் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியோடு சேர்த்தா பிரச்சனை இல்லை. ஆனால் ஓயிலில் வந்து நன்றாக வந்து வறுத்தெடுக்க வேணும். கறிவேப்பிலை நல்லா வந்து முருகி வரும் மட்டும் வறுத்தெடுக்க வேணும். தண்ணி தன்மை வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும் அளவுக்கு வறுத்தெடுக்க வேணும். இந்த ஊறுகாய் வந்து மிகவும் ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய். நீங்கள் பார்க்கவே தெரியுது தானே நான் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ பாருங்க நல்லா வந்து வறுத்தெடுத்துட்டேன். இப்போ இந்த டிஷ்ஷில் இறக்கி எடுக்கிறேன். அதே தாச்சிக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, கொரியண்டர் சீட்ஸ், பெருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பெனல் சீட், பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வெந்தயம், கிராம்பு 15 பீசஸ், 5 நிமிடங்கள் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ வந்து நன்றாக வறுபட்டு வந்துட்டார். இப்போது இறக்கி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து வறுக்கும்போது நல்லொரு வாசம் அடிக்கிறார். மஞ்சள் அரைத்தெடுத்த மிக்சிக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைத்தெடுக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ml வந்து சேர்த்து அரைக்கிறேன். இப்போது அரைத்தெடுத்த பேஸ்ட்டை பார்ப்போமாங்க. இந்த பாருங்க இந்தளவுக்கு வந்து அரைத்தெடுத்து இருக்கிறேன். இதிலும் விட வந்து இன்னமும் கூட நீங்கள் பட்டு போல அரைத்தெடுக்க வேணுமென்றாலும் அரைத்தெடுக்கலாம், பிரச்சனை இல்லை. திரும்பவும் 10 ml நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நீங்கள் 1 கிலோ ஊறுகாய் செய்கிறதா இருந்தால் 150 ml சேருங்க. ஏற்கனவே வெந்தயம் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் இந்த சூடான ஓயிலுக்குள்ளே சேர்க்கிறேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கையளவு கறிவேப்பிலை மிளகாய். இப்போ வந்து நன்றாக முருக வறுத்தெடுக்கிறேன். ஹரி லீஃப் வந்து நன்றாக வந்து முருக பொரிந்து வர வேணும். அப்போ தான் வந்து டேஸ்டாகவும் இருப்பார், வாசமாகவும் இருப்பார். பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன். இந்த ஃப்ரை வந்து ரெடியாக வந்துட்டார். இப்போது லோ ஹீட்டில் விட்டுட்டு அடுப்பில் அப்படியே இருக்கட்டுக்கும். இப்போது இந்த தேசிக்காய் மிக்ஸுக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் அரைத்து வைத்திருக்கிற ஸ்பைசஸை வந்து சேர்க்க போகிறேன். ஹோம்மேட் ஹரி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். புளி வந்து ஊறிக்கொண்டு போகும்போது உரைப்பு காணாமல் இருக்கும். அந்த நேரம் வந்து நீங்கள் உரைப்பு கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ளலாம். தேசிக்காய் எல்லாத்துலேயும் எல்லா ஸ்பைசஸும் சேரக்கூடிய அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பில் ஏற்கனவே ரெடியாக சூடாக இருக்கிற அந்த ஓயிலுக்குள்ளே இப்போ வந்து இந்த லெமன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். பத்து நிமிடம் இந்த ஓயிலுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். இந்த பதத்தில் ஊறுகாயை அடுப்பிலிருந்து இறக்கி எடுக்க போகிறேன். இந்த பதத்தில் இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். இந்த பாருங்க,
4-5 மணித்தியாலங்கள் அவுட் சைடில் வந்து சூடாற வையுங்க. போத்தலில் நீங்கள் ஊறுகாயை போட்டு வைப்பதற்கு முதல்ல வடிவாக விரல் வைத்து செக் பண்ணி பார்க்க வேணும். சூடு இருக்கிறாரோண்டு 4-5 மணித்தியாலங்கள் வெளியிலே வைத்து நன்றாக வந்து ஊறுகாய் சூடாறும் மட்டும் வைக்க வேணும். சூடோடு போட்டு வைத்தீர்களாக இருந்தால் பூஞ்சனம் கட்டிடுவார். நீங்கள் போத்தலில் போட்டு வைத்ததற்கு பிறகும் உப்பும் தேசி புளியும் வந்து சேர்த்து கொள்ளலாம். நான் வந்து 2 போத்தல் எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய போத்தல், ஒரு சின்ன போத்தல். 2க்குலேயும் வந்து சேர்த்து போடக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்க ஊறுகாய் காணக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். அந்த மாதிரி ஊறுகாய் செய்து முடித்திருக்கிறேன். நீங்கள் இடையிடையே புளி உப்பு 2ம் வந்து தேவையாக இருந்தால் சேர்க்கலாம். இந்த ஊறுகாய் வீடியோ தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு செய்து காட்டினேன். இந்த ஊறுகாய் நான் செய்தது லாஸ்ட் சம்மருக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 8 months ஆகுது. இந்த பாருங்க ஊறுகாய் வந்து எப்படி இருக்கிறாருண்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். நான் அதற்கு பிறகு ஒன்றுமே ஆட் பண்ணல. ஆனால் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டேன். நான் உப்பு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி இல்லாத தடி எண்ணத்தாலே மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஊறுகாய் பாட்டில் வந்து எப்போவுமே மேசையில் தான் அவுட் சைட்டில் இருப்பார். நான் ஒரு நாளுமே ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை. புளி வந்து நீங்கள் இதுக்கு கூட வேணுமெண்டா எப்போவுமே நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். இந்த பாருங்க இப்போ கூட இந்த ஊறுகாய்க்கு புளி விடலாம், உப்பும் சேர்க்கலாம் தேவை இருந்தால். மற்றும்படி அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். பாருங்க என்னமா இருக்கிறாருன்னு சொல்லி. நான் ஏற்கனவே வேறு ஊறுகாய் செய்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுவும் வந்து ஒரு பாட்டில் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ வந்து இது 2வது பாட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிதாக வந்து பார்க்குற நீர்கள் வந்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலும் வந்து புது சேனல் என்றபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.